வானங்களிலிருந்து என்னுடைய தேவைகள் அவ்வளவும் இங்கு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு உணவும், தண்ணீரும், காற்றும், இயற்கையின் சூழ்நிலைகளும் மேலிருந்து இங்கு இறங்கி என்னை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றன. இது நன்மைகள் எனக்கு உண்டு. இந்த நன்மையை நான் விரும்பும் பொழுது, கவலையை நீக்கிக் கொண்டு நன்மை வேண்டும் என்று விரும்பும் பொழுது, அந்த உயிரோட்டம் எனக்காக என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய இயற்கையை மாற்றி அமைக்கிறது. நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் இறைவனுடைய உதவி, பேராற்றல், வானங்கள் முதலாக பூமி வரையிலும் நன்மையை கொண்டிருக்கும் பொழுது வானங்கள் இணைந்திருக்கின்றன. தீமையை கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய உலகத்தின் அறிவை மட்டுமே நான் நம்புகின்றேன். என்னையும் இறைவனாக நான் ஆக்கிக் கொண்டேன். என்னால் முடியும் என்று எனக்கு அறிவு இருக்கிறது, நான் படித்திருக்கின்றேன், முயற்சி இருக்கின்றது. ஆகவே என்னால் முடியும் என்று எப்பொழுது நீங்கள் எண்ணுகின்றீர்களோ, உங்களால் முடியும் என்று நீங்கள் கூறக்கூடியதை இன்றே நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அதற்காக ஒரு காலத்தவணை வேண்டாம். உங்களுக்கு ஆற்றல் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது, முயற்சி இருக்கின்றது, முடியுங்கள். இப்பொழுது ஏன் நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றீர்கள்? என்னுடைய முயற்சி ஒரு நாள் எனக்கு என்னுடைய கூலியை பெற்றுத்தரும் என்று நம்புகின்றீர்களே, நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளமாக இருக்கிறதா, உங்களுடைய முயற்சியா? என்னுடைய முயற்சிக்கு நான் எனக்காக ஒரு நாளைய நாளை முடிவு செய்து அன்று நடக்கும் என்று நான் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. என்னால் முடிந்தால் இன்று நான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், எனக்கு ஆற்றல் இருக்குமானால். ஆனால் நம்புகின்றேன். எனக்கு ஆற்றல் கிடையாது, நான் நம்புகின்றேன். இந்த நம்பிக்கை தான் இறை நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த பொறுமை இருக்கிறது. அங்கு இறைவனுடைய படைப்புக்கு ஒரு நேரத்தை நான் அனுமதிக்கின்றேன். எவ்வளவு பொறுமையாக இருக்கின்றோமோ ஒரு காரியத்தில், அந்த பொறுமையில் இறைவனுடைய உயிரோட்டமுள்ள ஒரு படைப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் பார்த்துவிட்ட பொருளாக இருந்தாலும் சரி, அனுபவித்துவிட்ட பொருளாக இருந்தாலும் சரி, கேள்விப்பட்டவை படைக்கப்பட்டவை இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களிடம் வரக்கூடிய அந்த நன்மையில் உயிரோட்டம் உண்டு. சில காலம் அது உங்களோடு தங்கும், உங்களுக்கு நன்மைகளை பயக்கும், உங்களுடைய கவலைகளை நீக்கும், உங்களுடைய சுகங்களில் வாழ வைக்கும். உங்களுடைய ஆற்றலை கொண்டு நீங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று நாளைக்கு விரும்புவதை இன்று உங்களால் கொண்டு வர முடியாது. நாளைக்கு நிகழ வேண்டியது நாளைக்குத்தான். உங்களுடைய ஆற்றலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? என்னுடைய அறிவை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? உங்களுக்குள்ள ஆற்றல் எல்லாமே அழிக்கக்கூடிய ஆற்றல். ஒரே நாள் உலகத்தை அழிச்சிடலாம். ஆனால் ஒரு துரும்பளவு நன்மை கூட உங்களுடைய நன்மைகளாக நீங்கள் விரும்பக்கூடியவற்றை படைக்கப்பட வேண்டும். உங்களால் முடியாது. தரித்திரம் பிடித்த கல்வி அறிவு, விஞ்ஞான அறிவை கொண்டு அழிக்க முடியுமே தவிர, இறுதி நாள் வரையில் உள்ளவற்றை இன்றி அழிக்க முடியுமே தவிர, ஒரு கொசுவின் அளவு உயிரோட்டத்தை கூட உங்களால் படைக்க முடியாது. அவ்வளவு கல்வியையும் ஒன்று சேர்த்தாலும் சரி.